சசிகலா இன்று தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதிமுகவில் சசிகலாவுக்கு இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அவர் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுகவை ஒருங்கிணைப்பேன் என தொடர்ச்சியாக சசிகலா கூறி வரக்கூடிய சூழலில் சசிகலாவிற்கு எந்த வகையிலும் அதிமுகவில் இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் சசிகலா என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுக்கப் போகிறார் என்பது குறித்து பல்வேறு கருத்துக்கள் வியூகங்களாக வெளியாகி இருந்தன. இந்த நிலையில்தான் தற்பொழுது இன்று காலை சென்னை போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் தனது ஆதரவாளர்களுடன் இன்றைக்கு முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்காக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தனது ஆதரவாளர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். மேலும் எம்ஜிஆர் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுக்கூட்டத்திற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரசூரில் இந்த பொதுக்கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை குறித்து அவர் அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே கடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் கூறியிருந்த அரசியலில் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நிகழும், மாற்றத்திற்கு உட்பட்டதுதான் என்று ஒரு கடப்பாறை மரம் உள்ளிட்ட பாறையின் மீது மரம் வளர்வதும் அதை கடப்பாறை கொண்டு இடிப்பதும் என்ற ஒரு கதையை கூறி இந்த வார்த்தையை கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அவர் தனது ஆதரவாளர்களுடன் இன்றைக்கு முக்கிய ஆலோசனை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் அந்த பொதுக்கூட்டத்தில் என்ன பேசப் போகிறார், பொதுக்கூட்டம் எவ்வாறு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்பதெல்லாம் குறித்து அவர் ஆலோசனை வழங்க உள்ளதாக தகவல். அந்த பொதுக்கூட்டத்தில் முக்கியமான அறிவிப்புகள் சிலவற்றை அவர் தனது நிலைப்பாட்டையும் அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மாத இறுதிக்குள்ளாக அந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன், சசிகலா இன்று தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதிமுகவில் சசிகலாவுக்கு இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக கூறியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அவர் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், விவரங்கள். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுகவை ஒருங்கிணைப்பேன் என தொடர்ச்சியாக சசிகலா கூறி வரக்கூடிய சூழலில் சசிகலாவிற்கு எந்த வகையிலும் அதிமுகவில் இடமில்லை என எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் சசிகலா என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுக்கப் போகிறார் என்பது குறித்து பல்வேறு கருத்துக்கள் வியூகங்களாக வெளியாகி இருந்தன. இந்த நிலையில்தான் தற்பொழுது இன்று காலை சென்னை போயஸ் கார்டனில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் தனது ஆதரவாளர்களுடன் இன்றைக்கு முக்கிய ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்காக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தனது ஆதரவாளர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். மேலும் எம்ஜிஆர் பிறந்தநாளை முன்னிட்டு பொதுக்கூட்டத்திற்கான திட்டமிடப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரசூரில் இந்த பொதுக்கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்கூட்டத்தில் தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்பதை குறித்து அவர் அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே கடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் கூறியிருந்த அரசியலில் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நிகழும், மாற்றத்திற்கு உட்பட்டதுதான் என்று ஒரு கடப்பாறை மரம் உள்ளிட்ட பாறையின் மீது மரம் வளர்வதும் அதை கடப்பாறை கொண்டு இடிப்பதும் என்ற ஒரு கதையை கூறி இந்த வார்த்தையை கூறியிருந்தார். இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அவர் தனது ஆதரவாளர்களுடன் இன்றைக்கு முக்கிய ஆலோசனை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் அந்த பொதுக்கூட்டத்தில் என்ன பேசப் போகிறார், பொதுக்கூட்டம் எவ்வாறு ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் என்பதெல்லாம் குறித்து அவர் ஆலோசனை வழங்க உள்ளதாக தகவல். அந்த பொதுக்கூட்டத்தில் முக்கியமான அறிவிப்புகள் சிலவற்றை அவர் தனது நிலைப்பாட்டையும் அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மாத இறுதிக்குள்ளாக அந்த பொதுக்கூட்டம் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.